நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகக்கெதுக்குள்ள அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால. ரைட், இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள், குரு வக்கர நிவர்த்தியில் பெறுகின்ற யோக பலன்கள். முதல்ல சிம்ம ராசினா தெரிஞ்சுக்கணுங்க. சிம்ம ராசி தலைமை தாங்கும் பண்புடைய ராசி. இந்த ராசி தான் எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்று எது ரைட்டு எது தப்புன்னு புரிந்து கொள்ளும் ராசி. ஒரு சபையில் 10 பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு வார்த்தை வரும், சார் பொறுங்க என்னென்னு பேசுவோம், கேட்டு பேசுவோம். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு விஷயத்தையும் சங்கத்தையும் எல்லாத்தையும், அதுக்கடுத்து பொறுப்பை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, சரி பார்க்கலாம் கொடுங்க என்னென்னு பார்ப்போம். முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் விலகி போவாங்க, இது முன்னாடி நிற்கும். இதே மாதிரி கௌரவம் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காது. தனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தை கேட்டு வாங்கவும் தெரியும், அவர் எப்படி கௌரவம் கொடுக்குன்னு சொல்லித்தரவும் தெரியும். திறமை வாய்ந்த ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா பேச்சு திறமை சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் புகழ் இல்லாத எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் இந்த ராசிக்கு பாப்புலாரிட்டி ஆயிரும். ராசி அரசியல், அரசாங்கம், தலைமை பண்பு, இதில் நிர்வாகத்திறமை, இது மாதிரி எல்லா குணமும் கொண்டது. கோபம், அதாவது கோபத்துக்கும் சரி பாசத்தையும் இந்த ராசிக்கு பஞ்சம் இல்லை. கோபம் வந்தாலும் வந்த மாதிரி இருக்கும். பாசம் காட்டணும், சிவன் மாதிரி நெட்டுக்கன் திறந்தாலும் திறந்துடுவார், டக்குன்னு அருள் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்மராசி வேண்டும். ஏன்னா குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் பேச இது முடிவெடுக்க கும்பராசி சிறப்பாக இருக்கும். சரி, இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் இந்த ராசிக்கு என்ன யோகம்? வக்கர நிவர்த்தி காலகட்டம் தாங்க பல நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் ராசிக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து 3, 5, 7 இந்த வீட்டை பார்க்கிறது. இந்த ராசிக்காரங்க வேலை இல்லாமல் இருந்தவங்க எத்தனை பேர், வேலை போயிருமோன்னு பயந்தவங்க எத்தனை பேர், அந்த ஒரு பதட்டம், அதாவது தன் வாழ்க்கையை நினைத்து பயந்த ராசி இந்த ராசி. எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த ராசி. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் அப்படிம்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற குரு பார்வை பெறும் பொழுது அன்சர்டனிட்டி நடந்திருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையாக இருந்திருக்கும். செய்த வேலையை ரிப்பீட் செய்ய வச்சிருச்சு. இது ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, குழந்தை சம்மந்தப்பட்ட பயந்த சிம்மராசி. திடீர்னு குழந்தை ரீதியாக பயந்து, குழந்தைக்கு என்ன, குழந்தைக்கு உடம்பு சரியாகுதா இல்லையா, அதை பற்றி, அவங்களோட எஜுகேஷன் பற்றி பயந்தது ஒரு சிலர். குழந்தை கிடைக்குமான்னு தவிச்சது பல பேர். சார் குழந்தை இருக்குமா சார், எங்களுக்கெல்லாம் குழந்தை யோகம் இருக்குமா, நாங்களும் இதைத்தானே நினச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பயந்தது. திருமணத்துக்கு இந்த ராசிக்கு நான் சொன்னேன், இந்த மாசி மாதத்தில் திருமணம் வைக்கக்கூடாத ராசியில் இந்த ராசி ஒன்று. மாசி மாதத்தில் நிறைய பேர் நிச்சயம் பண்ணது தடை ஏற்பட்டது. திருமணம் நடக்குமா இல்லையா, பேச்சுவார்த்தை மேடை வரைக்கும் போய் நின்னது. நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், இது மாதிரிங்க மேடை பத்திரிக்கை அடிச்சிட்டோன்னா நிற்கிற மாதிரி இருக்குங்க. யாருங்க சிம்மராசி, சிம்ம லக்னம், என் பொண்ணு சிம்மராசி, அந்த பையன் சிம்ம லக்னம்னாங்க. ரைட், அது நடக்காது அப்படின்னா ஃபோன்லேயே சொல்லிட்டேன். பட் எதனால் ரீசன், என்ன ரீசன், எத்தனையோ சிம்மராசி இருக்கும்போது ஏன் பாதி சிம்மராசி நடந்திருக்கு, பாதி சிம்மராசி நடக்கலை? அப்போ இந்த சூட்சமெல்லாம் பார்த்துலாம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு நடக்க பார்த்து தான் பரிகாரம் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது
சொத்து சுகத்தில் கவனம். சார், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வாய்ப்புண்டு. ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு ஐடியா கிடைக்கும். வண்டி வாகனங்கள் கவனமாக பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் ஒரு அப்லிஃப்ட் ஆக வேண்டியது. உங்களுக்கு வர வேண்டிய பணம், தர வேண்டிய ஆட்களிடம் பணம் உண்டு. பணத்தை கேட்டு வாங்கும் திறமை உங்களுக்கு. பொறுமையாக எப்படி வாங்கணும் என்னென்னு யோசித்து வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கையில் இன்வெஸ்ட்மெண்ட், சார் ஒரு விரயம் இருக்குது, அது சுப விரயமாக மாற்றிக்காத உங்கள் திறமை. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நகையை வாங்கி விற்கிறது, ஒரு நிறைய நாள் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு அமைப்பு யோகம், இந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க யோகம். நிறைய டாக்டர்ஸ் சம்மந்தப்பட்டதும் இந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் தொந்தரவாக இருக்கே, அது மீண்டு வந்துடும், நிச்சயமாக உண்டு. இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8இல். ராசியோட மிகப்பெரிய கம்ப்ளைண்ட், வேலை வேலை வேலைன்னு செஞ்சிட்ருக்கேன், ஆனால் பதில் இருக்குமா? நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், சார் உங்களுக்கு வேலை பளு இருக்குது, அது மாற்ற முடியாத சூழ்நிலை. ஆனால் வேலை இருக்குங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதுக்குண்டான ஊதியம் கிடைக்க பண்ணலாம். ஏன்னா 6க்குரிய 8இல் உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி வரும் காலகட்டத்தில் கஷ்டப்படணும். அப்போ கஷ்டத்தை சுப கஷ்டமாக பட்டுட்டு புதுசாக படிக்கிற யோகங்க. அதான் புக் எடுத்து படிக்கிற மாதிரி படிப்பீங்க. சார் 50 60 வயசோ புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகிக்கங்க, நல்லாயிருக்கும். ஆனால் பணம், பொருளாதார வளர்ச்சி உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பற்றி நிறைய என்கொயரி பண்ணணுங்க. அஷ்டமச்சனியில் இருக்கும்போதெல்லாம் டீட்டெயில் கேதரிங் நிறைய பண்ணிவிட்டு அப்புறம் தான் இறங்கணும். எடுத்தவுடனே இறங்கக்கூடாத ராசி இந்த ராசி. டக்குன்னு பெரிய முதலீடு பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல், ஏன்னா 8க்குரிய சனியோட பார்வையும் இருக்குது. சார் ஃபஸ்ட்டு டீட்டெயிலை கேதர் பண்ணணும். அது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை. பொறுமையாக டீட்டெயில் ஆல்ரெடி செஞ்ச தொழிலை செய்யுங்க. புது தொழிலில் கவனம். இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, சார் ஹெல்த்து ரைட்டு நான் தான் சொன்னேன், இந்த ராசி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. என்ன சார் நெகட்டிவாக இருக்க? நெகட்டிவில் சேஃபஸ்ட் சைடு, கொஞ்சம் வண்டி வாகனம் போயிட்டு வாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ தான் அனுபவிச்சாங்க, ஆனால் குருபலன் வந்தனால தான் இப்போ தான் அப்பாடா சேஃப் ஆகிறேன்னு. சார் இப்போ நல்ல விஷயம், வீடு இடம் சொத்து வாங்க முடியும். வண்டி வாகனம் வாங்க யோகம் வந்தாச்சு. திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை பேசி இப்போது திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணமாக நின்று போன திருமணத்தை நடத்த வாய்ப்புகள் வந்தாச்சு, ரைட். அடுத்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ டக்குன்னு குயிக் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஆனால் கடன் என்ற பிரச்சனை மாறும். குடும்பத்தில் கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது. குடும்ப சூழ்நிலைகள் மாறுது. மைண்டு ஸ்ட்ரெஸ் மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இன்னும் யோக பலன் எத்தனையோ இருக்குங்க. வீடியோ சொல்லணும், இந்த ராசிக்கு சொல்லிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. சரி, உங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.